ஹலோ, என்னங்க நல்லபடியாக மதுரை ரீச் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க ஓகேங்க, சரிங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரிங்க, நான் வைக்கிறேன். என்ன இந்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் காணா? ஹாலில் வேற டிவி சவுண்டு பயங்கரமாக கேட்குது. என்ன திமிரு இந்த பசங்களுக்கு! டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாருந்தா காலையில் உங்களை உசுப்பிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார், லீவ் விட்டதும் காலையில் 7 மணிக்கெலாம் டிவியை போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த வாரேன் நான். டேய், ரிமோட்டை என்கிட்ட குடுறா. ஹே போடா, நான் தான் வச்சிருப்பேன் ரிமோட்டை. நான் உன்கிட்ட தரமாட்டேன் போ. இப்ப நீ தர்றியா என்ன சொல்ற? இப்ப நீ தரலைன்னு வை, உன்னை அடி சப்பு சப்புன்னு அடிச்சிருவேண்டா. அம்மா வாங்கம்மா, இங்க வாங்கம்மா. டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காலங்காத்தால ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா, ஸ்கூலுக்கு போறதா இருந்தா 8:30 மணி ஆனாலும் உங்களை போட்டு இப்படி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் தூங்குவீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சோ? அம்மா அம்மா, இவனை ரிமோட்டை தர சொல்லுங்கம்மா. என்கிட்ட தரவே மாட்டேங்கிறான். ஏண்டா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற? விளக்கமாறு பிஞ்சு போயிரு உங்களுக்கு. எந்திரிச்சு போகடா முத. நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. போங்கம்மா, நாங்க வெளியே போய் விளையாட போறோம். என்னது, வெளியே போய் விளையாட போறீங்களா? ரெண்டு பேரும் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. பல்லு விளக்கல, மூஞ்சி கழுவல, முகரையும் கழுவல. போகடா, போய் பல்ல விளக்கிட்டு வாங்கடா, டீ ஊத்தி தரேன். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மா டீலாம் வேணாம்மா, நாங்கள் அப்புறமா குடிச்சுக்கிறோம்மா, நாங்கள் விளையாட போகிறோம்மா. ஆட திமிர் பிடிச்ச படையல்களா, என்ன திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நான் சொல்றத கேட்குறீங்களா என்ன? காலையிலே என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. டேய், பால் ஒழுங்கா போடுறா. டேய் ப்ளீஸ்டா, என்னடா நானே பால் போட்டுட்டே இருக்கேன். என்கிட்ட ஒரு தடவை பேட்டை கொடுறா, நான் ஒரு தடவை பேட்டிங் பண்றேன். டேய், நீ பாலை போடுறா. உன்னால இந்த பேட்டையை தூக்க முடியாதுடா. போடா, என்னால முடியாது. நீ இப்ப பேட்டை என்கிட்ட கொடு. உனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான்டா. போடா, நான் விளையாட்டுக்கே வரல. அம்மா போச்சுடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களை பல்ல விளக்கிட்டு வாங்க, டீ குடிக்க தானடா கூப்பிட்டேன். அம்மா, இவன் பேட்டிங் பண்ண பாட்டே தர மாட்டேங்கிறாமா. எப்ப பார்த்தாலும் என்னையவே பவுலிங் பண்ண சொல்றாமா. ஏண்டா, இது ஒரு பிரச்சனையாடா உனக்கு? போங்கடா முத, நீங்க விளையாண்டது போதும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப பேட்டிங் பண்ணணும். ப்ளீஸ்மா, அவன்ட்டு பேட்டை வாங்கி கொடுங்கம்மா. நல்ல பிள்ளைல தம்பி அழுகிறா, கொடுப்பா, பேட்டை கொடுப்பா. போங்கம்மா, அதெல்லாம் நான்லாம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா, எவனாவது ஒருத்தனாவது சொல்றத கேட்டு தொலைங்களேண்டா. ஏன்டா இப்படி அட்டகாசம் பண்றீங்க? யாரு நான் சொல்றத கேக்குறாங்களோ அவங்க தான் அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளை. போ. சரி சரி, நானே பேட்டை கொடுக்குறேன். இல்ல வேணாம். நீனே பேட்டிங் பண்ணு, நான் பவுலிங்கே பண்றேன். என் செல்ல குட்டிங்க என்ன சேட்டை பண்ணாலும் என் பிள்ளைகளுக்கு என் மேல எம்புட்டு பாசம்.